கையை நீட்டு எடுக்கலாமா? இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி, டிப்ளமா இன் ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி பயிற்சி வகுப்பு. இந்த பயிற்சி வகுப்பானது நேஷனல் அசோசியேஷன் ஸ்கில் டெவலப்மெண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலம் நடத்தக்கூடிய டிப்ளமா இன் ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி பயிற்சி இன்று சென்னையில் நடைபெறுகிறது. டிப்ளமா இன் ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி பயிற்சி கற்று பயன்பெற விரும்புவோர் தொடர்பு கொள்ளவும். 3/8/2025 ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் டிப்ளமா இன் ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி பயிற்சி நடைபெறுகிறது. பயிற்சியில் சேர விரும்புவோர் உடன் தொடர்பு கொள்ளவும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரிஃப்ளெக்ஸாலஜியில் நல்லா கவனிச்சுங்க. ரிஃப்ளெக்ஸாலஜியில் மெயினாக வந்து நம்ம உடல் உறுப்புகளில் இருக்கக்கூடிய ஆல் கனெக்டட் பாயிண்ட், எல்லா கனெக்டட் பாயிண்ட்டும் 2 கால்களிலும் இயற்கையாக அமைந்துள்ளது. இதை பேஸ் பண்ணி தான் இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி சிஸ்டம் வந்து நமக்கு செயல்படுகிறது. இதில் வந்து எல்லா நோய்களுக்கும் இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி முறையை வந்து நம்ம பயன்படுத்தலாம். வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு இயற்கை சார்ந்த மருத்துவ முறை தான் கால்பாத அழுத்த முறை சிகிச்சை, ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி. அப்போ கால்களில் இருக்கக்கூடிய இந்த கனெக்டட் பாயிண்ட் எந்தெந்த இடத்துல கரெக்டாக இருக்குது, அதனோட ரெலவெண்ட் பாயிண்ட்டு, எப்படி அழுத்தம் கொடுக்கணும், எவ்வளோ நேரம் அழுத்தம் கொடுக்கணும், டிசீஸ் நோய்க்குரிய அறியும் முறைகள், அடுத்தது ஒவ்வொரு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எப்படி கரெக்ட் பாயிண்டை செலக்ட் எடுத்து எவ்வளோ டூரேஷனில் அழுத்தம் கொடுத்து வரணும், இதெல்லாம் வந்து முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு உறுப்புகளுடைய இயக்கங்கள், தியரி இவையெல்லாம் நன்றாக கற்றுக்கொண்டோம்னா ரிஃப்ளெக்ஸாலஜி வந்து கம்ப்ளீட்டாக கற்று இந்த ரிஃப்ளெக்ஸாலஜியை கடைபிடிக்கும் போது அதனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மோர் இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஒரு தெரபிஸ்ட் ஆகி மற்றவர்களுக்கு நம்ம வந்து தெரபி செய்வதற்கு நமக்கு குவாலிஃபைடாக 100% நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜி தான் பயன்படும். இப்போ கால்களில் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி சொல்லியிருக்கோம், இந்த ஒரு விரல் கவர் ஆகக்கூடிய பகுதியாக வர்றது பிரெயினுடைய பாயிண்ட், அடுத்தது பிட்யூட்டி சுரப்பி, பீனியல் சுரப்பி, அடுத்தது ஃபேசியல், அடுத்தது த்ரோட்டு, அடுத்தது தைராய்டு பாராதைராய்டு, அடுத்தது ஸ்டெமக்கு, பேங்க்ரியாஸு, கிட்னி, லார்ஜ் இண்டஸ்ட்ரின், ஸ்மால் இண்டஸ்ட்ரி, யூரினரி பிளாடர் அப்படியே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஐ பாயிண்ட்டு, இயர் பாயிண்ட்டு, அதே மாதிரி லங்ஸ் பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் லிவர், கால் பிளாடர், அதுக்கப்புறம் சோலார் பிளக்ஸ், இது ஃபுல்லாக வந்து காலில் கவர் ஆகிடும். நம்ம உடலில் இருக்கக்கூடிய 10 ஆர்கான், 10 ஆர்கான்லாம் என்னென்ன இருக்கு? ஹார்ட் 1, ஸ்பிளின் 1, 2, அடுத்தது நான் சொல்கிறேம்மா, நீங்கள் குறுக்க சொல்ல வேண்டாம்மா போட்டு. 10 ஆர்கான் அப்படின்னா மெயினாக தெரிஞ்சுக்கிறது ஹார்ட் 1, ஸ்பிளின் 1, 2, கிட்னி 1, 3, யூரினரி பிளாடர் 4, லிவர் 5, கால் பிளாடர் 6, லென்ஸ் 7, ஸ்டெமக் 8, ஸ்மால் இண்டஸ்ட்ரி 9, லார்ஜ் இண்டஸ்ட்ரி 10. இதான் வந்து 10 ஆர்கான். இதை நல்லா நினப்பு வச்சுக்கணும் மெமரியில். அடுத்தது வரும்போது 7 எண்டோக்ரின் கிளான். எண்டோக்ரின் கிளான் என்னன்னா பிட்யூட்டி சுரப்பி, பீனியல் சுரப்பி 2, அடுத்தது தைராய்டு பாராதைராய்டு, அடுத்தது தைமஸ் சுரப்பி, பேங்க்ரியாஸு, அட்ரினல், ப்ராஸ்லேட், 7 எண்டோக்ரின் கிளான். இதை நல்லா நினப்பு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உடலில் இருக்கக்கூடிய பாயிண்ட் கால்களில் கரெக்ட் லொக்கேஷன் எந்தெந்த இடங்கள்ல இருக்கு அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இதனுடைய செயல்பாடுகள் என்ன அப்புறம் நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ கால் பாதங்களில் நம்ம உடல் உள்ளுறுப்புகளில் இருக்கக்கூடிய 10 உறுப்புகளுக்கு தொடர்புடைய கனெக்டட் பாயிண்ட், 7 எண்டோக்ரின் கிளாண்டுக்குடைய கனெக்டட் பாயிண்ட், அதுக்கப்புறம் நம்ம கண்ணுக்குடைய பாயிண்ட், காதுக்குடைய பாயிண்ட், நோஸுக்குடைய பாயிண்ட், அதே மாதிரி சோலார் பிளக்ஸ் பாயிண்ட், உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய லிம்ப் சுரப்பினுடைய பாயிண்ட், அதே மாதிரி தசை மண்டலம், இந்த மஸ்குலர் சிஸ்டம் இருக்குல்ல, மஸ்குலர் சிஸ்டத்துக்கு தொடர்புடைய புள்ளிகள், நரம்பு மண்டலத்துக்கு தொடர்புடைய புள்ளிகள், அதே மாதிரி இரத்த குழாய்கள், உடல்ல எல்லா பகுதிகளுக்கும் ரத்தத்தை எடுத்து செல்லக்கூடிய இரத்த குழாய் தொடர்புடைய பாயிண்ட்ஸும் கால் பாதங்கள்ல இருக்கு. அதே போல உடல்ல இருக்கக்கூடிய ஜாயிண்ட் எத்தனை சொல்லியிருக்கோம்? பிக் ஜாயிண்ட் வந்து 6 ஜாயிண்ட், கையில ஒரு 3 ஜாயிண்ட், கையில ஷோல்டர் ஜாயிண்ட், எல்போ ஜாயிண்ட், ரிஸ்ட் ஜாயிண்ட், காலில் ஒரு 3 ஜாயிண்ட், கிப் ஜாயிண்ட், நீ ஜாயிண்ட், ஆங்கிள் ஜாயிண்ட், இதுக்கு தொடர்புடைய கனெக்டட் பாயிண்ட் நம்ம காலில் இருக்கு. அதே மாதிரி பிக்கஸ்ட் சிஸ்டம் இந்த ஸ்பைனல் கார்டு. இந்த ஸ்பைனல் கார்டு வந்து பிரெயினில் ஆரம்பிச்சு பிரெயின், மூளை, சிறுமூளை, முகுளம், முள்ளந்தண்டு, அப்படியே பிரெயின் கனெக்டட் உள்ளது ஸ்பைனல் கார்டு. இந்த ஸ்பைனல் கார்டில் இருக்கக்கூடிய நிறைய வந்து நரம்பு மண்டலத்துக்கு தொடர்புடையது, பிளட் வெசல் தொடர்புடைய புள்ளிகள், இதெல்லாம் வந்து உடலை வந்து வடிவமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக ஸ்பைனல் கார்டு. அந்த ஸ்பைனல் கார்டுக்கு தொடர்புடைய கனெக்டட் பாயிண்ட்டும் கால் பாதங்கள் இருக்கு. ஆக இதுல எல்லாம் நம்ம கரெக்ட் பாயிண்ட்ல எப்படி அழுத்தம் கொடுக்கணும், எவ்வளவு நேரம் அழுத்தம் கொடுக்கணும், என்னென்ன டிசீஸுக்கு என்னென்ன புள்ளிகளை தேர்ந்தெடுக்கணும், இதெல்லாம் தான் ரிஃப்ளெக்ஸாலஜி பாடத்திட்டத்தில் முறையாக படிச்சுட்டு நம்ம முறையாக செய்யும் போது நமக்கு வந்து 100% ரிசல்ட் கிடைக்கும். இது என்னென்ன கற்றுக்கிறதுனால செல்ஃபாக நீங்களும் பண்ணிக்கலாம், வீட்டில் உள்ளவங்களுக்கும் பண்ணலாம், அதர் பர்சன் டிப்ளமா சான்றிதழ் பெற்றவருக்கு மற்றவங்களுக்கும் நம்ம பண்ணுறதுனால
வருமானத்தை ஈட்டி வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு இந்த பயிற்சி வகுப்பு பயன்படும். நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்ரூவ்டு பை MSME கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலம் நடத்தக்கூடிய டிப்ளமா இன் ஃபுட்ப்ளெக்ஸாலஜி பயிற்சியை முழுமையாக கற்று பயிற்சிக்கு பின் டிப்ளமா சான்றிதழ் பெற்று பகுதி நேர முழு நேர தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்த அரிய வாய்ப்பு. பயிற்சி வகுப்பானது 3/8/2025 ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் நடைபெறுகிறது. பயிற்சியில் சேர விரும்புவோர் உடன் தொடர்பு கொள்ளவும். 94464106288255545847. நன்றி, வணக்கம்.